அனைவருக்கும் வணக்கம். நாராயணாய் வித்மிஹி வாசுதேவாய் திமிஹி தன்னோ விஷ்ணு பிரஜோதயாத். நாராயணனுடைய அனுகிரகத்தால் பாலத்தின் எதிர்வர்களால் முருகப்பெருமான் ஆசி கொண்டு மகர ராசிக்கு 14/6/2026 முதல் 20/6/2026 வரைக்குண்டான மகர ராசிக்கு உண்டான பலன். மகர ராசிக்கு ரொம்ப யோகமான வாரம். சுக்கிரன் குரு 7ஆம் இடத்தில் சப்தம பார்வை. அதே போல் சனி பகவான் 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில். அதிநவீன தொழில்நுட்பம் உடையவர்களுக்கு நல்ல தருணம், வெற்றி. தொழில்நுட்பத்தில் நான் இருக்கிறேன், அந்த தொழில் எனக்கு அவ்வளோ இது அது யார் சொல்கிறாங்களோ அவனுக்கு கைமேல் பலன் கொடுக்கும். உடனே சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க பேர், அறிவாளி, கூர்மை உடையவர், புத்தி உடையவர், டேலண்ட் உடையவர், எல்லாமே ஒன்று தான். அப்போ அந்த கூர்மையான ஒரு வேலை யார் செய்கிறாங்க கைமேல் பலன் கொடுக்கும். நான் ஒரு விஞ்ஞான ரூபமாக இது ஒரு பொருள் தயார் பண்ணணும்னு ஆசை, கண்டிப்பாக தயார் பண்ணதுக்கு தயாராகிடலாம். இந்த வாரம் நான் புதிய கண்டுபிடிப்பு பிடிக்கணும், நான் ஒரு ஏர்பிளேன் கண்டுபிடிக்கணும், ஒரு ஹெலிகாப்டர் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் என்ன கண்டுபிடிக்கிறீங்களோ அது உங்களுக்கு நல்ல ஒரு தருணம், நல்ல ஒரு புத்தி கூர்மை உண்டாகும். நான் அதே போல் நல்ல மேல் படிப்பு படிக்கணும், உயர்வான கல்வி, நான் ஏரோமெட்ரிக் படிக்கணும், கப்பலில் போனா என்ன தோணுதோ. அப்போ நான் ஆரணியில் போகணும், மிலிட்ரி சயின்டிஸ்ட் ஆகணும். என்ன உங்களுக்கு படிப்பு தோணுதோ அந்த சப்ஜெக்ட் நீங்கள் எடுக்கும்போது நல்ல ஒரு தன்மையாக அமையும். உடனே உங்களுக்கு ஒரு கால் ஷீட் கிடைக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். அப்போ அனைத்து துறையிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கொடுத்துக்கொண்டே இருக்கும். சனி பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார். 2ஆம் இடத்துல ராகு பகவான். குடும்பம், தன, வாக்கு, குடும்பாசனம், இன்னும் செய் சொல்லிட்டே இருக்கும். அது மனசுல வேகத்தை அதிகரிக்கும். அதே மாதிரி டெக்னாலஜியில் இருக்கிறவங்களுக்கு அதே தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் படிச்சிருக்கவங்களாம் நல்ல டெக்னாலஜி, ஷார்ட் அண்ட் அக்கௌண்ட்ஸில் படித்தவனுக்கு நல்ல ஒரு டெக்னாலஜி மென்டாலிட்டி, உடனே செஞ்சு முடிக்கணும். அதெல்லாம் ஒரு தருணம். ஆகவே நல்ல ஒரு புத்தி பொறுமையுடைய காலமாகவே மாறும். அதே போல் வியாபாரத்தில் தொழில்நுட்பத்தை கையாளுவீங்க. வாடிக்கையாளர்களுக்கு கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உருவாகும். நீங்கள் ஒரு சாதாரண ஒரு ஊழியர், நான் என்ன செய்யறது, இந்த கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை இல்லையே, உங்கள் ஓனரோ அல்லது உங்கள் மேனேஜரோ இந்த இடத்துல நில்லு, வரக்கூடியவனுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கொடுன்னு சொல்லி உங்களுக்கு நிப்பாட்டிடுறாரு. உங்கள் பேச்சுக்கு மதிப்பை கொடுத்து உங்கள் கஸ்டமரை உங்கள் மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் உண்டாடும். அதனால அந்த நிறுவனத்துல நல்ல ஒரு பேர் உங்களுக்கு கிடைச்சிடும். பிற்காலத்தில் இந்த நபர்னால நம்மளுக்கு நல்ல ஒரு பேர் வந்தது, நல்லா உழைச்சி கொடுத்தாரு. இவர் இந்த இடத்துல நின்ன நாள், இந்த இடத்துல ஒரு போஸ்டிங் எடுத்து அந்த இடத்துல ஒரு பேச்சு திறனோடு சேர்ந்து செயல்பட்டதால், நல்ல ஒரு மீட்டிங்ல பேசினதால் நம்மளுக்கு நல்ல ஒரு வருவாய் கிடைச்சிது. அடுத்து அந்த நிறுவன வளர்ச்சிக்கு உண்டான வழி உங்களுக்கு கிடைச்சிடும். அதனால உங்களுக்கு நல்ல ஒரு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய தன்மை உருவாக்கக்கூடிய காலம். ஆகவே அனைத்தும் வகையிலும் உங்களுக்கு தொழிலாக இருந்தாலும், ஒரு சாதாரண ஒரு ஊழியர்களாக இருந்தாலும் அதுக்குண்டான மதிப்பு மரியாதை கொடுக்காமல் போகாது. இடம் பொருள் ஏவல்னு சொல்லாதுக்காண்டி தான். இடத்துக்கு தகுந்தபடி, நம்மளுக்கு ஜாதக தகுந்தபடி, நம்ம கர்மா தகுந்தபடி அது உயர்வாகவே இருக்கும். நல்ல ஒரு ஜாதகம், அருமையான ஜாதகம், ஆனால் தற்காலிக கிரகம் சரியில்லைன்னா இந்த நேரத்தில் எல்லா கிரகம் உங்களுக்கு கை கொடி. சுக்கிரபகவான் 7ஆம் இடத்துல இருப்பதால் குருவோட சேர்ந்து தொழில் ரீதி சரி, மன ரீதி சரி, எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு கைமேல் கொடுக்கக்கூடிய தன்மை. குடும்ப விஷயத்தில் நல்ல அக்கறை எடுத்து நடத்தக்கூடிய தன்மை எனக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். ஒரு புதிய வண்டி வாங்கலாம், ஒரு தைரியத்தை கொடுத்துரும். எனக்கு எல்லாமே கொடுக்கக்கூடிய மக்கள் எனக்கு தயாராயிட்டாங்க. சொந்தமாக இருக்கட்டும், ஊழியர்களாக இருக்கட்டும், அனைத்தும். அதே போல் செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல அரசாங்க சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்க நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். நீங்க அரசாங்கத்துக்கு வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் அப்ளிகேஷன்லாம் எழுதி போடும்போது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். விடாமுயற்சி தான் எல்லாத்துக்கும். அந்த முயற்சி நம்ம பண்ணிடணும். இந்த நேரத்தில் ஒரு அப்ளிகேஷன் எடுத்து போஸ்ட் பண்ணி விட்டுறணும், அல்லது மெயிலில் போட்டு விட்டுறணும். இந்த நேரத்தில் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு.
நல்ல தருணத்தில் நல்ல நேரத்தில் ஒரு அரசாங்க வேலை தேடிக்கும் போது உங்களுக்கு உடனே ஜாப் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கூடிய விரைவில் கிடைக்கும். இன்று இல்லாவிட்டாலும் நாளைக்கு அதே கிரக நிலை உங்களுக்கு நல்ல சாதகமான நிலை வரும்போது உடனே உனக்கு அரசாங்கத்துக்கு உண்டான வேலை கிடைச்சிடும். அதனால நல்ல தருணம் இது அரசாங்க வேலைக்கு. ஆகவே புதிய முயற்சிகள் ஈடுபடும் போது நம்மளுக்கு அத்தனை விதமான சொல்றது போட்டி பொறாமை இல்லாமல் இருக்கணும். அடுத்தவங்க போட்டி போடக்கூடாது. நம்மளுடைய முயற்சி இது, நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அவன் ஜெயிக்கிறான் நானும் ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க. இந்த மகராசி கண்டிப்பா நீங்க நினைக்க மாட்டீங்க. இருந்தாலும் இந்த எண்ணம் வராமல் பார்த்துக்கலாம். அவன் ஜெயிச்சிட்டான், இந்த துறையில அவர் வந்து நின்றுட்டார், நான் வர வேண்டிய இடத்துல அவர் வந்துட்டார், அந்த எண்ணம் மட்டும் வச்சுக்காதீங்க. இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருந்தா அந்த இடத்த அந்த போஸ்டிங் நான் வந்திருக்கணும், இப்போ வேற ஆள் போட்டாங்க. உங்க விடாமுயற்சி பண்ண. ஏன்னா இவ்வளவு காலம் உங்களுக்கு குருவுடைய அனுகிரகம், சுக்ரனுடைய அனுகிரகம், சனி பகவானுடைய அனுகிரகம் இல்லாமல் இருந்த காலம். இப்போ தொடர்ந்து எல்லா கிரகத்தின் அனுகூலம் பெற்று இருப்பதால் உங்க விடாமுயற்சி வேணும். இன்னும் அவரை இந்த போஸ்டிங் எடுத்தால் நான் அதோட டபுளாக மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கணும். இல்லையா, நான் இந்த நிறுவனம் இருந்து வேற நிறுவனத்துக்கு நான் போயிடுறேன்னு சொல்லி போயிடணும். அப்போ கூட உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிடும். அதனால இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு தருணம். போட்டி பொறாமை இருந்தால் சமாளிக்கக்கூடிய நிர்வாகத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடெல்லாம் மறையணும். எந்த விதமான கருத்து வேறுபாடு இருந்தாலும் சுமூகமாக பேசி முடிவெடுத்துக் கொள்ளக்கூடிய தன்மை உண்டாகும். குழந்தைங்களுக்கு பிரிவினை இருக்குது. உங்க பிள்ளையே உங்களுக்கு பிரிஞ்சு போயிட்டார், என் பொண்ணு என் பையன் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் வரமாட்டேங்கிறாங்க, வந்து சேர்வாங்களா சேர மாட்டாங்களா, நீண்ட நாளாச்சு அவங்கள்ட்ட பேசி அவங்களும் பேச மாட்டேங்கிறாங்க, நம்ம பேசினாலும் பதில் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்க குழந்தைக்காண்டி ஏங்கி கொண்டு இருக்கக்கூடிய வயதானவர்கள்லாம் ஒரு நல்ல தருணம். உங்க குழந்தைகிட்ட நீங்க பேசும்போது அவங்க திருப்பி உங்கள்கிட்ட பேசக்கூடிய தன்மை கொடுத்துரும். இத்தனை உங்களுக்கு மாறுதல் படும். அதனால உங்க குழந்தைகிட்ட கூட நல்ல ஒரு அன்போட நடந்துங்க. நீங்களும் ஒரு பெற்றோர்கிட்ட கூட நீங்க நல்ல ஒரு தருணமாக நடந்துக்கணும். இந்த மகர ராசிக்கு பொதுவாகவே சூரிய பகவான் 8ஆம் அதிபதி 6ல மறைகிறார். தாய் தாப்பனோட ஒரு அன்போட இருந்துட்டாலே அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சாலே நம்மளுக்கு வாழ்க்கையில மேன்மை தான். எப்போ அந்த தாய் தாப்பன்னு துரோகம் செய்ய நினைச்சாங்களோ அந்த நேரத்துல இருந்து அவங்களுக்கு வாழ்க்கையில கஷ்டத்தை தான் சந்திச்சிருக்காங்க. இந்த மகர ராசிக்காரர்கள் சற்று கவனமாக இருந்து வரணும். ஏன்னா மகர ராசிக்கு அதிபதி சனி, நீதிமான், தர்மமான். அவருக்கு அதிகமாக பிடிக்கக்கூடிய ஒரே நபர் பெற்றோர்களே, அதுவும் தாய்க்கு. தாய் மேல அவ்வளவு பாசம் அவருக்கு, சனி பகவானுக்கு. அதே தான் அந்த ராசியில ஜனித்தவர்கள், அந்த ராசியில பிறந்தவங்க தாய்க்கோ தந்தைக்கு துரோகம் செய்தால் அவர் ஏற்றுக்கவே மாட்டார். அதுக்கு நாங்கள் தக்கபடி பனிஷ்மெண்ட் மறுமார்க்கத்துல கொடுப்பார். அதுக்காண்டி தான் மகர ராசி எப்பவுமே நேர்மையாக தான் இருப்பீங்க. நீங்க நேர்மையாக இருந்து வரனால உங்களுடைய வாழ்க்கை சிறப்படையுது. எக்காரணோடு தவறு செய்யாமல் இருக்கணும். அதனால தொழில் நல்ல பொருளாதார நல்ல வருவாய் ஈட்டக்கூடிய தன்மை உண்டாகும். செய்த தொழில் அதுக்கு நான் மேன்மைக்கு வழி செய்வீங்க. பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய தன்மை உண்டாகும். புதிய புதிய ஆர்டர்கள் வரும், புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். இந்த பயணம் நேரம் சற்று அலைச்சல் வரும்போது கொஞ்சம் உடல் ரீதி கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கொள்வதே சிறந்தது. உணவு உட்கொள்ளும் போது சற்று கவனமாக, அதிகமாக காரம் இல்லாமல் உடம்புக்கு ஏற்றுக்கொள்ளாத உணவு உட்கொள்ளாமல் பயணம் நேரம் இருப்பதே சிறந்தது. செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தில் உஷ்ணத்தை தூண்டுவார். 6ஆம் இடத்துல சூரியன் உஷ்ணத்தை அதிகரிப்பார். அதனால காரசாரமான உணவு கொஞ்சம் மிடலா வச்சுங்க. அப்போ ஆரோக்கியம் உங்களுக்கு கைகூடும். அதனால இருந்தாலும் உங்க மன அமைதி தடைகள்லாம் நிவர்த்தி பெற தினசரி விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி வருவது, அல்ல விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்பது, மகாலட்சுமி பூஜை செய்து வருவது, பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது. உங்க எந்த பெருமாளுக்கு பிடிக்குதோ அந்த பெருமாளை போய் மனதார வேண்டி வழிபாடு செய்து வரும்போது உங்களுக்கு கை மேல் பலன் கொடுக்கும். அதனால் இறைவனுடைய வழிபாடு, பெருமாள் வழிபாடு தவறாம செய்து வரணும்.
கோவிந்தா நாராயணா ஹரே ஹரி கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரேங்கிற மந்திரம் தாரக மந்திரமாக வைத்து வண்டியில போகும்போதும் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கோம் மனதில் அது ஓடிக்கொண்டே இருந்தாலே அது பெருமாளுடைய அனுகிரகம் கிடைச்சிரும். அதனால அந்த மகர ராசிகள் பெருமாளை வழிபாடு தவறாமல் செய்து வாருங்க. பொருளாதாரம் நல்ல மேன்மையடையும், நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல சிறந்து விளங்கக்கூடிய தன்மை கொடுக்கும். ஆக இந்த ஜூன் மாதம் 14 முதல் 20 வரைக்கும் உங்களுக்கு அருமையான தருணம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.